செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட 500, 1000 ரூபாய் நோட்டுகளை பெற்றுக்கொண்டு நகை விற்றது தொடர்பாக சென்னையில் 25 கோடி ரூபாய் பணத்தை வருமான வரித்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், மொத்தம் எத்தனை இடங்களில் சோதனை நடைபெறுகிறது? இதில் என்னென்ன முறைகேடுகள் தெரிய வந்திருக்கு? அதாவது சென்னை பாரிமுனையில் உள்ள NSC போஸ் சாலையில் தான் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நகை கடைகள் இருக்கின்றன. நேற்று இரவிலிருந்து வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்பொழுது பெரும்பாலான நகை கடைகள் மூடப்பட்டிருக்கின்றன. நேற்று சோதனை செய்யப்பட்ட கடைகள் அனைத்துமே தற்பொழுது மூடப்பட்டிருக்கின்றன. தற்பொழுது வீடுகளில் வருமான வரித்துறையினர் அந்த உரிமையாளர்களுடைய வீடுகளில் சோதனை நடப்பதாக தெரிகிறது. குறிப்பாக கடந்த வார தேதியில் நகை விற்பனை செய்ததாக பழைய ரூபாய் நோட்டுகளை, குறிப்பாக 500 ரூபாய், 1000 ரூபாய் செல்லாதவை என அறிவித்த ரூபாய் நோட்டுகளை கொண்டு கடந்த வாரம் தேதியிட்டு பில் போட்டு விற்கிறதா வந்த தகவல் அடிப்படையிலே வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் மத்திய கலால் துறை சென்னையில் உள்ள 600க்கும் மேற்பட்ட கடைகளிடம் விளக்கம் கேட்டிருக்கிறது. கடந்த சில தினங்களில் அதிக தொகைக்கு யார் யாரெல்லாம் நகை வாங்கியிருக்கிறார்கள், அது மட்டுமல்லாமல் அந்த 8ஆம் தேதி வரையில் எத்தனை பில் செய்யப்பட்டிருக்கிறது, 8ஆம் தேதி அன்று எவ்வளவு பில் அதிகபட்சமாக செய்யப்பட்டிருக்கிறது, அதிக தொகைக்கு யார் யாரெல்லாம் நகை வாங்கியிருக்கிறார்கள் உள்ளிட்ட விவரங்களை எல்லாம் சேகரித்துக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த சோதனை என்பது நடைபெற்றிருக்கிறது. இந்த சோதனை தொடரும் என்று வருமான வரித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கணக்கில் வராத அந்த 500 ரூபாய், 1000 ரூபாய் அந்த செல்லாத நோட்டுகள் கிட்டத்தட்ட 25 கோடி ரூபாய் பறிமுதல் செய்திருக்கிறது அபிநயா வருமான வரித்துறை. கமிஷன் முறையில பணத்தை மாற்றிய ஹவாலா தரகர்கள் வீடுகளில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கைப்பற்றப்பட்டிருக்கு? குறிப்பாக ஹவாலா பணமாக வந்திருக்கக்கூடிய பணங்களில் அதிக விலைக்கு நகைகள் விற்பதாக புகார் வந்ததாக வருமான வரித்துறை சார்பில் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக சென்னையில் 22 கேரட் தங்கம் ஒரு பவுன் 24,000 ரூபாய் என்றால் அதை 30,000 ரூபாய்க்கு விற்பதாக சொல்லப்படுகிறது. பழைய 500 ரூபாய், 1000 ரூபாய் நோட்டுகளை பெற்றுக்கொண்டு அந்த பில் எல்லாம் கடந்த வார தேதிகளில், கடந்த இந்த மாத முதல் வாரத்தில் பில் செய்ததாக கணக்கு காட்டி அந்த அதிக விலைக்கு சவரன் விற்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த அடிப்படையிலும் அந்த பில்களை எல்லாம் கைப்பற்றி கடந்த ஒரு வாரமாக யார் யாரெல்லாம் அதிக அளவில் நகை வாங்கியிருக்கிறார்கள், தங்க நகை வாங்கியிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் ஆவணங்களை கைப்பற்றியும் வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் அபிநயா.